பிளஸ் இந்த வார செய்திகள். மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதா பெரும்பான்மை பெறாமல் நாடாளுமன்றத்தில் தோல்வியடைந்தது. நாடாளுமன்ற மக்களவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் போதிய ஆதரவு கிடைக்காததால் தோல்வி அடைந்தது தொகுதி மறுவரையறை மசோதா. 489 பேர் வாக்களித்த நிலையில் ஆதரவாக 278 வாக்குகளும் எதிராக 211 வாக்குகளும் கிடைத்தன. அரசியல் அமைப்பு திருத்த மசோதா என்பதால் நிறைவேற தேவையான 2/3 பங்கு பெரும்பான்மை கிடைக்காததால் மசோதா தோல்வியடைந்தது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த மசோதா தோல்வியடைந்ததை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்டாசு வெடித்து கொண்டாடினார். எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்த மசோதா, தொகுதி மறுவரையறை திருத்த மசோதா உள்ளிட்டவைகளுக்கான வாக்கெடுப்பு ஏப்ரல் 17 மாலை நடைபெற்றது. 211 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மசோதாவுக்கு எதிராக வாக்களித்ததால் மசோதா தோல்வியடைந்தது. பாஜக கொண்டு வந்த மசோதா தோல்வியடைந்ததை எதிர்க்கட்சிகள் கொண்டாடி மகிழ்ந்தன. இஸ்ரேல் லெபனான் இடையே போர் நிறுத்த அறிவிப்பால் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படுவதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்லலாம் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஏப்ரல் 19 அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார் தென்கொரிய அதிபர். 3 நாள் அரசுமுறை பயணமாக ஏப்ரல் 19 இந்தியா வரும் தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து கொரிய தீபகற்பத்திலும் பிராந்தியத்திலும் அமைதிக்காக ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை தொடர்வது குறித்து விவாதிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு தென்கொரிய அதிபர் வியட்நாம் செல்கிறார். இந்தியா மற்றும் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் அதானி. கோடீஸ்வரர்கள் தரவரிசை பட்டியலின்படி முதலிடத்தில் இருந்த அம்பானியை பின்னுக்கு தள்ளி $92.6 பில்லியன் சொத்து மதிப்புடன் அதானி இந்தியா மற்றும் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். அதானி மற்றும் அம்பானிக்கு அடுத்து லட்சுமி மிட்டல் மற்றும் சிவ் நாடார் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 நடைபெறுவதால் அரசியல் கட்சியினர் இறுதிக்கட்ட தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய வேட்பாளர்களுக்காக மார்ச் 23 முதல் தொடர்ந்து இடைவெளியின்றி வாகன பிரச்சாரம் மற்றும் பொதுக்கூட்டங்களிலும் பேசி ஆதரவு திரட்டி வருகிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரோட் ஷோ மூலம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். காவல்துறை அனுமதி அளித்தும் பல பிரச்சார நிகழ்ச்சிகளை ரத்து செய்தும் வருகிறார். IPL 2026 T20 கிரிக்கெட் போட்டிகள் இந்தியாவில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இன்றைய போட்டியில் CSK SRH அணிகள் மோதுகின்றன. தொடர்ந்து 3 போட்டிகளில் தோல்வியடைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி 2 போட்டிகளில் வெற்றி பெற்றதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புள்ளிப்பட்டியலில் பஞ்சாப் கிங்ஸ் அணி முதலிடத்தில் உள்ளது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.